여기 있다 보니까 이 주가 얼마나 가능성이 많고 큰 잠재적 가능성이 많은 분들이 나중에 돼서 비밀이 하고 거리도 별로 없어 보이는데 목회를 하는 사람이 있어요. 그리고 그 사람들은 자원이라기보다도 하나님의 부르심에 대한 확신이 있기 때문에 나랑 귀신이 알아본다. 그러니까 여러분 성경이 하나님의 아들이시오. 당신은 이스라엘의 임금이로 소리가 아버지. 그러니까 예수님께서 50절에 뭐라고 그러니까 당신은 하나님의 아들이시오. 당신은 이스라엘의 임금이로 소리가. 사실 이 복음서는 말이야 예수님과 제자들의 관계예요. Salvation. Jesus Christ is true and the only God. He is our only Savior. Now it is there in salvation. And lives in true history. And He taught us the reason of life and the purpose of life. He was in the earth is the way, the blood that He shed. Let's praise Him together. Let's praise Him together. 할렐루야. 할렐루야. Hallelujah. 할렐루야. 누디라. 예수님 나타나 남 사탄아이 저희 그리스도 유양 기름이 호산나가 잘나가니 할렐루야. Dan swastika over ka Lani
மிகவும் அழகானவர், மிகவும் அன்பானவர். கணிந்து கொள்ளும் தீர்த்து விடைக்கிறேன். எவர் என்பது எனக்கு தெரியாது. அவரே அவர் இந்த சங்கிலிருந்து விடுதலையாக்கி நான் சோதனையின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போனாலும் மரணத்தின் வழியாய் வந்தாலும் சுதந்திரம் அங்கே இருக்கிறது. சுதந்திரத்தில் நான் நடக்கிறேன். என்னுடைய நாவிலிருந்து தேவனுடைய அன்பின் பாடல்கள், சுவிசேஷ பாடல்கள் புறப்படுகிறது. அவருடைய பாதத்தோடு கூட இருக்கிறது. யாரெல்லாம் சிலுவையின் பக்கமாய் நடந்து போகிறார்களோ அந்த அன்பு எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறது. வாழ்க்கையின் தேவனாக இருப்பேன். கிடைத்தார். பாருங்கள், ஆனால் இதை பார்த்த சாத்தானால் இப்பொழுது ஒரு அடிமை போல பாருங்கள் எப்படி அடிமை நடத்தப்படுவார்களோ அப்படியாக ஏவி விடுகிறான். சாத்தான் நினைத்தான் வெற்றி எனக்கு. நான் மூன்றாவது நாள் உயிரோடு கூட ஜனங்களை தன்னுடைய பாவத்திலிருந்து முடிவிக்கிற ஜீவனுள்ளது. உருண்டையாக பூமியையும் அமைத்து பின்னர் மரம் குடிமகனே குடி பாவம் என்ற சுவற்றை மனிதன் உடைக்க முயல்கிறான். பணம் அவனை அதிகாரம் தேட வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷன் மீது இருந்த பாவத்தை அவரே சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு முள்முடி சூட்டப்பட்டவராய் மனுக்குலத்தை மீட்க வந்த நாயகன் இருக்கிறார். அவர் உயிரோடு மீட்பு உண்டு. இயேசுடைய ரத்தத்திலே பரிகாரம் உண்டு. போய் மாய வழியிலே விழ வைக்கிறார்கள். தவாமம் என்னும் இருள் அவனை சூழ்ந்து கொள்கிறது. இப்பொழுது அந்த மனுஷனோ தன்னை படைத்த ஆண்டவருக்கு விரோதமாகவே மது கடுமையாய் மனுஷன் இப்பொழுது ஆடி புரிகிறார். மனிதன் இப்போது அடிமையாகிவிட்டான். அதற்கு பிறகு மங்கை மனுஷன் இதோ சிலுவையிலே அறைகிறான். எவ்வளவு வேதனை பாருங்கள். மனுஷனை படைத்த தேவன் அதே மனிதனால் எவ்வளவு துன்பப்படுகிறார் பாருங்கள். அந்த அளவுக்கு சாத்தானவன் ஏவி விட்டிருக்கிறான். பாவத்தின் சங்கினால் இதோ கட்டப்படுகிறான். ஒவ்வொரு பாவமும் விட்டான். இனி அவனுக்கு மீட்பு இல்லை என்ற பட்சத்திலே இதோ மனிதனுக்கு சந்தோஷம் திரும்ப வந்தது. அவன் ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப கிடைத்து விட்டது. மரித்து உயிர் தந்தபடினாலே இதோ மனிதர்கள் சந்தோஷமாய் களி கூறுகிறார். When we see the Bible says that God loves you. It is because men are separated from God for their sins. இதற்கு காரணம் human beings are separated from God
for their sins. மனுக்குலமானது Through Jesus Christ, you can be forgiven. Through Jesus Christ, you can receive eternal life. Jesus died for your sin. Jesus died for my sin. Jesus Christ was resurrected to free us from our sin. Yet to all who received him, to those who believe in his name, he gave the right to become children of God. You can receive Jesus Christ as your Savior. Jesus Christ is your counselor. Come to Jesus. Can free from your trouble and disease. Who can accept Jesus Christ as your Savior? This is a time. This is your chance. He who can solve your problem is Jesus Christ. Jesus is your Redeemer. Jesus died on the cross for you. Forgive your sin. Of course, every one of you. Would you come forward? We want to help you. If you want to accept Jesus Christ as your Savior, please lift up your hand. Please lift up your hand. Don't see the other people. This is your decision. Now you heard this message. Who can accept Jesus Christ as your Savior? இயேசுவை யார் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? Show your will. Please lift up your hand. This is time. இதுதான் சரியான நேரம். Don't see the other people. மத்தவங்கள பார்க்காதீங்க. This is your decision. இது உங்களுடைய தீர்மானம். Please stand up. Stand up, please. Stand up. Don't shy. Don't feel shy. Tonight you will be saved. Yes, yes. Please stand up. Please stand up. Please come over. Come. முன்னாடி வாங்க. இங்க வாங்க. உங்களை இயேசுவை நான் இரட்சகராய் ஏற்றுக்கொள்றேன்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பாப்போம். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்றேன், அவரை நான் நம்புறேன் அப்படின்றவங்க மாத்திரம். Upon your calling, உங்களுடைய அழைப்பின்படி I now receive Jesus Christ. You have become my Father. யாரோட பிள்ளைங்க? உங்களை இயேசு குறித்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா அது எப்படி ஜெபம் பண்ண போறாங்க. இப்ப ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா 우리 사도와 같이 삶을 살게 하여 주시옵소서. 우리 믿음의 뿌리가 우리 강건하게 내려지기 원하나이다. 주님분들로 인하여서 아버지 평안함을 가질 수 있도록 주여 아버지 이끌어 주시옵소서. 하나님을 치료해 주옵소서. 치료해 주옵소서. 치료해 주옵소서. 나를 도와주옵소서. 하나님 건강을 지키게 해주시옵소서. 수고들 했어요. 빨리.